உங்களோட சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா, டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கா? இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும் உங்களுடைய சேனல் வாட்ச் ஹவர்ஸ் குறையிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முழுக்க அதை தான் பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காகலாம் வாட்ச் ஹவர்ஸ் குறையும் அப்படின்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம சேனலில் தப்பு பண்ணியிருக்க போல இருக்குது, அதனால தான் வாட்ச் ஹவர்ஸ் குறையுது போல இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்கள் சேனலில் உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, உங்களுக்கு ஏதாவது ஆட்சன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலோ, ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ, இல்லை மானிட்டைசேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, உங்கள் சேனலுக்கு ஃபுல்லாக செட்டிங்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலோ, உங்கள் சேனலை ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலோ, உங்கள் சேனலில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கனாலோ, எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். தேவைப்பட்டால் 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். ஓகே, இப்போ ஒவ்வொரு ரீசனாக பார்ப்போமா, வாட்ச் ஹவர்ஸ் ஏன் குறையுதுன்னு. ஃபஸ்ட்டு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரைவேட். நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டீங்க, அது ஒரு 200-300 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் திரும்ப அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டிங்க அப்படின்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் போயிடும், ஆட் ஆகாது. ப்ரைவேட் வீடியோவுக்கு ஆட் ஆகாது. எப்போவுமே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க, அது வியூஸ் போகுது போகலை, ஒரு 10 வியூஸ் போனால் கூட அதில் ஒரு 10 நிமிஷம் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கும். அதை போய் ப்ரைவேட்டில் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அன்லிஸ்டட் வீடியோ. அன்லிஸ்டட் வீடியோ அப்படின்னா 2 விதம் இருக்குது. நம்மளே அன்லிஸ்டடில் போட்டுறது, ஐயா வேணாப்பா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வாட்ச் ஹவர்ஸும் போயிடும். இல்லை யூடியூபே ஒரு சில வீடியோக்களை அன்லிஸ்டடில் ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா, நமக்கே தெரியாது அது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்லிஸ்டட்னு கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலில் எத்தனை வீடியோ அன்லிஸ்டடில் கிடக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோவும் ஷோ ஆகும். அது எல்லாத்தையும் நீங்கள் பப்ளிக்னு மாற்றிக்கோங்க. இதே தான் ப்ரைவேட்டுக்கும். ஓகேங்களா, அன்லிஸ்டடில் வீடியோ போட்டாலும் அதோட வாட்ச் ஹவர்ஸ் போயிடும். மூணாவது, வீடியோவை டெலீட் பண்ணுறது. வீடியோவை டெலீட் பண்ணாலும் அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகாது. வீடியோவை கண்டிப்பாக டெலீட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 10 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, அந்த 10 மணி நேரம் கிடச்ச வீடியோவை, வாட்ச் ஹவர்ஸ் கிடச்ச வீடியோவை, அப்போ அந்த 10 மணி நேரம் போயிடும் உங்கள் சேனல்லேருந்து. ஓகேங்களா. ஓகே, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்கல்ல ஆட்வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். ஆட்வேர்ட்ஸில் கொடுத்து, அதாவது ப்ரமோஷன்னு கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில். ஓகேங்களா, ஆட்வேர்ட்ஸ்னு கொடுத்து அந்த நம்ம இதில் சேனல் டேஷ்போர்டில் ஆட்வேர்ட்ஸில் கொடுத்து உங்கள் வீடியோவை ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸும் ஆட் ஆகாது. நீங்கள் அதுக்காக நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆகும். நம்ம சேனலில் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த ஆட்வேர்ட்ஸில் கொடுத்து ப்ரமோஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸு வீடியோவுக்கானது. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஆனால் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகிருக்கும். அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற விசிபிலிட்டி வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே சேர்த்து, ஷார்ட்ஸு மற்றபடி எல்லா வாட்ச் ஹவர்ஸும் சேர்த்து காமிக்கும். நீங்கள் நார்மலாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏன் பேஜ் இருக்குல்ல, அதில் பார்க்குற வாட்ச் ஹவர்ஸ் தான் கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ். ஓகேங்களா, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் மட்டும்தான் ஆட் ஆகுமே தவிர வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஓகே, 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் நார்மலாக லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்து நீங்கள் முடிச்சுட்டு, லைவ் ஸ்ட்ரீமை ஒரு மணி நேரம் லைவ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் முடிச்சுட்டு அது திரும்ப யூடியூப்பில் வீடியோவாக பப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறமா வர்ற வாட்ச் ஹவர்ஸ் தான் ஆட் ஆகுமே தவிர லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வர்ற வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஆனால் நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் காமிக்கும் இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு லைவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கரெக்டான வேலிட் வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகாது. ஓகேங்களா. 7வது விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட்டு 365 நாளையில், சாரிங்க ட்ரைபேட் எடுத்துகிட்டு வரல, லாஸ்ட்டு 365 நாளையில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜனவரி 1 2024 நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட்டு வீடியோ போடுறீங்க. திரும்ப ஜனவரி 1 2025 ஆகுது. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பீங்களா 2024, அதுக்கு ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2025 365 நாள் ஆயிடுச்சு.
ஸோ அந்த ஜனவரி 1 2024 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே போயிடும். இந்த ஜனவரி 2025 1 எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வருதோ அதுதான் ஆட் ஆகும். உங்களுக்கு இப்போ தெளிவாக கடைசி 365 நாள், லாஸ்ட் 365 நாள், ஓகேங்களா? அதில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகுமே தவிர மற்றபடி எந்த வாட்ச் ஹவர்ஸும் ஆட் ஆகாது. ஒவ்வொரு நாளைக்கு இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி 10ஆம் தேதியா, ஏப்ரல் 10. என்னோட போன வருஷம் போட்டால வீடியோ ஏப்ரல் 10ஆம் தேதி வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குல்ல செல்வா டெக் சேனலில், அந்த வாட்ச் ஹவர்ஸ் போயிடும். இன்றைக்கி 10ஆம் தேதி வீடியோ போடுறேன்ல, இதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் தான் ஆட் ஆகும். நாளைக்கு ஏப்ரல் 11 வீடியோ போடுறேன்னா, போன வருஷம் நான் ஏப்ரல் 11ஆம் தேதி வீடியோ போட்டேன்ல, அதோட வாட்ச் ஹவர்ஸ் போயிடும். நாளைக்கு என்ன இப்போ 11ஆம் தேதி வீடியோ போடுறேன்னா அதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் தான் ஆட் ஆகும். ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சா? சின்ன குழந்தைக்கு கூட புரியும் இந்த வீடியோவை பார்த்தா எதுக்காகலாம் வாட்ச் ஹவர்ஸ் குறையுது அப்படின்ட்டு. அதே மாதிரி திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லையோ இல்லை யூடியூப் சேனலோட டேஷ்போர்ட்லையோ அனலைட்டிக்ஸில் உள்ள வாட்ச் ஹவர்ஸோ ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸு கிடையாது. அது கிடையவே கிடையாது. லாஸ்ட்டு 365 டேஸில் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் வர்ற வாட்ச் ஹவர்ஸு, ஷார்ட்ஸுக்குள்ள வாட்ச் ஹவர்ஸு, எல்லா வாட்ச் ஹவர்ஸும் அதில் கொலாபரேஷன் ஆகி ஆட் ஆயிரும். கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏன்னு ஆப்ஷன் இருக்கும், 5வது ஆப்ஷனாக அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன வாட்ச் ஹவர்ஸ் இருக்கோ அதுதான் ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். யூடியூப் ரிலேட்டடாக இந்த டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நம்ம சேனலில் இல்லைன்னா உடனே அப்லோட் பண்ணி விட்ருவோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸும் சொல்லிடுறேன். எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் 6 நிமிஷம் 45 செகண்டு பேசிட்டேன். இன்னும் 1 நிமிஷம் ஒரு 15 செகண்டு பேசிட்டேன் அப்படின்னா 8 நிமிஷம் ஆயிரும். ஆட் பிரேக் வச்சுக்கலாம். 2வது விஷயம், வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்களா, நிறைய லென்த்தான வீடியோ போடுங்க, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய லைவ் பண்ணுங்கள். ஏன்னா லைவ்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட லைவ் பண்ணலாம். ஆனால் வீடியோவை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோலாம் எடுக்க முடியாது, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் லைவ் பண்ணுங்கள். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அது நிறைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லைவ்ங்கிற ஒரு ஆப்ஷன். 3வது விஷயம், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது கம்மி பண்ணிவிட்டு நார்மல் வீடியோ போடுங்க. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஷார்ட்ஸ் வீடியோ கம்மி பண்ணிவிட்டு நார்மலாக வாரத்துக்கு 7 நாள்னா ஒரு 4 நாளாவது நார்மல் வீடியோ போடுங்க. கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ அதற்கான வீடியோவை போடுங்க. அப்போ தான் அவங்க இம்ப்ரெஷன் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடியோவை திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்சன்ஸ் பிரச்சனை, மானிட்டைசேஷன் பிரச்சனை, சப்ஸ்கிரைபர்ஸ் உடனே எனக்கு வேணும், ஒரு 2 நாளையில் 3 நாளையில் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டால் நான் ஃபோன் நம்பரும் சொல்லிட்டேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் ஆட் பிரேக் வச்சுக்கலாம். ஹாப்பி, நன்றி, வாழ்த்துக்கள்.